Hey guys, welcome back. எனக்கு நம்ம என்ன சேனலு ஐயோ சேனல் கூட பார்க்காம வந்துட்டேன்னு டிலைட் சினிமா அந்த சேனல்ல இருந்து ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இந்த எலெக்ஷன் மந்தில் TN 2026 அப்படின்னு நம்ம தம்பி ராமையா சார் MS பாஸ்கர் சார் எல்லாம் சேர்த்து நடித்த நட்டியோட ஒரு படம். நம்ம தம்பி ராமையா சாரோட சன் அவரே டைரக்ட் பண்ண படம். அது வந்து இப்போ நம்ம அதுக்கு ட்ரெய்லருக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தோம். இதில் விஜயை நக்கல் பண்ணுறாங்களா, சூப்பர் ஸ்டாரை நக்கல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி சில கதைகள் எல்லாம் போயிட்டு இருந்தது. அந்த வரிசையில் பார்த்தா படம் வந்து நேற்றா முந்தின நாள் ஃப்ரைடே LIKயோட சேர்ந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. இதில் ஆல்ரெடி தளபதியாக தான் நக்கல் பண்ணுறாங்களோ அப்படி இப்படின்னு ஒரு டவுட் இருக்கும்போது அவங்க அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் வந்து அது நாங்கள் அவரையெல்லாம் நக்கல் பண்ணலை, அவர் சிங்கம் ஒரு கெட்டப் மாதிரி மட்டும்தான் போட்டிருந்தோம் அப்படின்னு நிறைய இது விஜய்க்கு நான் விஜய் நக்கல் பண்ணலை, படத்தை பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் பேராக படத்தை பார்த்துட்டு வந்து ஏய் ஏய் அப்படின்னு உரிமைக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அந்த படம் இங்கே மலேசியாவில் ரிலீஸ் ஆகலை, எப்போ ரிலீஸ் ஆகுமா தெரியல, OTTயில் வந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ தமிழ்நாடு 2020 TN 2026 படம் மூவி ஹேஸ் கண்ட்ரோவர்ஷியல் சீன்ஸ் TN 2026 ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ தான். இதில் நான் அந்த ரெண்டு மூணு பேரோட ரிவ்யூ பார்த்தேன். அதில் ஒரு ரிவ்யூவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம நட்டி அண்ணன் வந்து எல்லா பெரிய பெரிய ஆளுங்களோடையும் வம்பிழுத்து வச்சிருக்காரு, என்ன நடக்குமோ, விஜய் சார் எல்லாம் இனி இவர் கூட பேசுவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் ரிவ்யூ சொல்லும்போது அப்போ நான் நினச்சேன், அப்போ உண்மையிலே கலாய்ச்சி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. அதில் வந்து எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் அந்த ஹீரோவோட பேர் வந்து குல்கந்த் குமார். குல்கந்த் குமாரா? ஸ்பூஃப் படமா இது? என்ன ஏதுன்னு தெரியல. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கியூரியாசிட்டி, அந்த படத்தை பார்க்கணும். அப்படி விஜய் ரசிகர்கள்லாம் கோவப்படுற அளவுக்கு அந்த படத்தில் என்ன இருக்குது? ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் விஜய் தான் கலாய்க்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போனால் சூப்பர் ஸ்டாரையும் சேர்த்து கலாய்ச்சி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன ஏதுங்கிறது தெரியாது. இதுக்கு கதை வந்து நம்ம தம்பி ராமையா தான். ஸோ என்ன சேட்டை பண்ணி வச்சுருக்காரு டோன்ட் நோ. இதில் என்ன டீட்டெயில்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது நம்மளை படத்தை பார்க்க வைக்கிதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்பி ராமையாவுடைய எழுத்துல அவருடைய சன் உமாபதி ராமையா இயக்கி நட்டி நடிச்சு இப்ப தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற TN 2026 தங்க நட்சத்திரம் 2026. ஸோ இந்த படம் ஒரு படமா எப்படிப்பட்ட ஒரு படமா அமைஞ்சிருக்கு. ஓ, TN 2026னா அது தமிழ்நாடு இல்லையா? தங்க நட்சத்திரமா? நான் வந்து தமிழ்நாடு 2026 டைரக்ட் ஒரு பொலிட்டிக்கல் படம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். படத்தோட பேரு தங்க நட்சத்திரமா? மறைமுகமா வச்சிருக்காங்களா பாரு, தங்க நட்சத்திரம் 2026 வைக்க வேண்டியதானே? வச்சா மக்களுக்கு அது புரியாதுங்கிறதுக்காக TN 2026ன்னு வச்சா அதாவது நீங்க மக்களை ட்ரிகர் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிடுவீங்க. மக்கள் அப்படி ட்ரிகர் ஆயிட்டு வந்து கேட்டா நீங்க உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். புரியாம பேசுறீங்களே, மக்கள் இப்படிதான் ரியாக்ட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிவிட்டு அப்புறம் அது இல்லைங்கிறது. அதை தாண்டி படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி டீசர் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை வந்து கிரியேட் பண்ணிச்சு. இந்த படத்தில் விஜயை மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீசர் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா மூவி டீம் என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் படம் பாருங்க, படமாக பார்க்கும்போது அப்படி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, படத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இந்த படத்தில் விஜய் தாக்கப்பட்டாரா, டிவிக்கே தாக்கப்பட்டுச்சா, இல்லை வேற யாரெல்லாம் தாக்கப்பட்டிருக்கா, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நட்டி இவருடைய கேரக்டர் பேர் வந்து குல்கந்த் குமார். இவர் வந்து பாத்தீங்கன்னா 80sல உருவாகிற ஒரு ஹீரோவா வந்து காட்டப்படுறாரு. ஸோ ஹீரோவா உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா படங்கள் நடிச்சு ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சை வந்து அவர் அடையிறாரு. ஸோ சினிமால ஒரு பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறமா அங்கிருந்து அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா அரசியல் களத்துக்குள்ள வராரு. அரசியல்ல கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன்ல நின்று அவர் ஜெயிச்சாரா இல்லையா, ஒரு பக்கம் அவருடைய சினிமா வாழ்க்கை, இன்னொரு பக்கம் அவருடைய அரசியல் வாழ்க்கை, இதெல்லாமே காமிச்சு கடைசியா என்ன நடந்தது அப்படிங்கறதான் இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. நட்டியோடைய கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டார்ஸ் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம்
பக்கம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொரு பக்கம் வந்து தளபதி விஜய். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து விஜய் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் நட்டியோடைய கேரக்டர் இருக்கும். மீதி ஒரு 40% வந்து பாத்தீங்கன்னா ரஜினியை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இவருடைய கேரக்டர் வந்து 80sல உருவாகிற ஒரு ஹீரோவா வந்து காமிச்சு கொண்டு வந்திருப்பாங்க. தம்பி ராமையா வந்து ஒரு பெரிய ஜெமீனா வந்து இருப்பாரு. அவர் வந்து தீவிரமான ஒரு எம்ஜிஆர் ரசிகருங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த 80s காலகட்டத்தில் குல்கந்த் குமார் வந்து அறிமுகமாய் வரும்போது இவர் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு பரவலாக ஆரம்பிக்கும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த பையனை வந்து நம்ம அடுத்த எம்ஜிஆரை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் அவர் கூட போய் சேர்ந்து ஒன்னா பயணிக்கிற மாதிரிலாம் வந்து எடுத்துட்டு போவாங்க. இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய சினிமா வாழ்க்கையில் அவர் நடித்த படங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லவராக தான் நடிச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போதே வில்லனாக வந்தார். அதுக்கப்புறமா கிரேஷியேட் ரோல்ஸ் வந்து பண்ணார். ஸோ ஹீரோவாக இருந்தாலும் சரக்கு அடிக்கிறது தம் அடிக்கிறதுலாம் அந்த எரால வந்து காமன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் நட்டியோடைய அந்த சினிமா போர்ஷன்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பேரே நீங்க பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து குல்கந்த் குமார் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரிலாம் இருக்கும். இவருடைய அப்பா வந்து குல்கந்த் வித்தாரு அப்படின்லாம் சொல்லி என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பாங்க. முக்கியமா இந்த படத்துல நட்டி பேசுறது பாத்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் தமிழ் பேசினா எப்படி இருக்குமோ அது எப்படி ஒரு ஸ்லாங்கா இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து அவர் பேசுவாரு. அதுவும் ரஜினியோடைய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். என்ன ப்ரோ ரஜினி நான் நார்த் இந்தியன் மாதிரியா பேசுறாருன்னா அப்படி சொல்ல வரல. ரஜினி வந்து அவர் பேசுற தமிழ் ஒரு தனி ஸ்டைலா இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு கன்னடம் ஸ்டைல்ல தான் வந்து தமிழ் பேசுவாரு. பயங்கர ஃபாஸ்டா பேசுவாரு. அதை இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு அப்படியே வைக்காம இவங்க வந்து நார்த் இந்தியன் அப்படிங்கிற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. ஏன் நீங்க டீசர்லயே பாத்தீங்கன்னா நட்டியோடைய ஒரு கட் அவுட் ஒன்று காட்டுவாங்க. அதுல அவர் போட்டிருக்கிற அவுட்ஃபிட் வந்து அப்படியே மனிதன் படத்துல ரஜினி போட்டிருந்த அதே அவுட்ஃபிட் தான். அதை அப்படியே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்காங்க. நட்டியோடைய ஒரு படம் தியேட்டர்ல ஓடுற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீனும் நீங்க பாத்தீங்கன்னா சந்திரமுகியோடைய இன்ட்ரோ ஃபைட் சீனை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதை தாண்டி இந்த படத்துல நட்டியோடைய பொலிட்டிக்கல் போர்ஷன்ஸ்ல சூப்பர் ஸ்டாரோடைய பொலிட்டிக்கல்ல நடந்த ஒரு சில விஷயங்களுமே வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அடுத்து விஜய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல நட்டியோடைய கேரக்டர் அதாவது அவருடைய லுக்கா இருக்கட்டும், மேனரிசம்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் இது எல்லாத்துலயுமே அப்படியே விஜய் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி விஜயை பாக்குற மாதிரியே தான் வந்து இருந்தது. இவங்க எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்டியோடைய சினிமா போர்ஷன்ஸ்ல வந்து ரஜினியை மெயினா எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் நட்டியோடைய பொலிட்டிக்கல் போர்ஷன்ஸ்ல விஜய் மெயினா வந்து எடுத்திருக்காங்க. இப்ப எப்படி விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் வந்து முடங்கி இருக்கோ அதே மாதிரி இந்த படத்துல வந்து நட்டியோடைய வேற்று கிரகவாசி அந்த படத்தை வந்து முடக்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை போராடி ரிலீஸ் பண்ற மாதிரி வந்து காட்டப்படுது. அண்ட் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் லைட்டா இது பண்ற மாதிரியே பாத்தீங்கன்னா கேவிஎம் ஸ்டுடியோஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் விஜயோடைய பர்சனல் லைஃப்ல என்னென்ன கான்ட்ரவர்சிஸ் நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியும் இந்த படத்துல காட்சிகள் இருக்கு. அதாவது நட்டி கேரக்டர் நினைச்சோம் இந்த அவரோட படத்தை முடக்கி வைக்கிறது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து இப்ப நடந்தது. நீங்க என்ன அவ்வளவு ஸ்பீடாக படத்தை முடிச்சீங்க? ஜனவரியில் அந்த மாதிரி படத்தை முடக்குறாங்க அப்படிங்கலாம் தெரிஞ்சோடனே ஜனவரியில் கதை எழுதி ஜனவரியில் ஷூட்டிங் போய் ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை நீங்கள் என்ன ஜோசியக்காரர்? நீங்கள் எழுதி வச்சதெல்லாம் நடக்குதா? என்னங்க ஒரே குழப்பமா இருக்கு. யாரை பார்த்து காப்பி அடிச்சான்னு தெரியலையே. யதார்த்தமா 1-2 வைக்கலாம். கேவிஎம்ல இருந்து பர்சனல் லைஃப்ல இருந்து எல்லாத்தையுமா யதார்த்தமா வைப்பீங்க. ஒண்ணு மிஸ்டி சொல்ற 3 தான். ஒண்ணு யதார்த்தம், அதுக்கு சான்ஸ் இல்லை. இல்லைன்னா நீங்க பெரிய ஜோசியக்காரரா இருக்கணும், அது தெரியல. இல்லைன்னா தமிழ் சினிமா வரலாற்றிலேயே இவ்வளவு வேகமா ஒரு படத்தை எடுத்ததுன்னா நீங்க 2வது இடம். ஏன்னா முதல் இடத்துல ஒரு ரெக்கார்ட் ஹோல்டிங் படமே இருக்கு, 24 ஹவர்ஸ்ல ஷூட் பண்ண படம்னு. நீங்க அதுக்கு அடுத்தது வருவீங்க. ஒரு சில நாட்கள்லயே படத்தை ஷூட் பண்ணி முடிச்சிருக்கீங்களே. அதை எப்படி ஷூட் பண்ணி ப்ரெஸ் மீட்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணி இப்போ ரிவ்யூ வர்ற அளவுக்கு வந்திருக்கு. பாத்தீங்கன்னா அவர் கல்யாணம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் ஒரு ஹீரோயின் இல்ல பல ஹீரோயின்ஸோட அவர் ஜாலியா இருக்காரு, தொடர்புல இருக்காருங்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுல குறிப்பா ஒரு ஹீரோயின் கூட வந்து ரொம்ப வருஷமா, அதாவது 15 வருஷமா ஒரு தொடர்புல இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் டயலாகே வரும். அண்ட் நட்டியோடைய ஒய்ஃப் எப்படி காட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரசிகையா இருந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. அண்ட் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ்க்கு போற மாதிரிலாம் சீன்ஸ் வரும். டிவிகேவை மார்க் பண்ற மாதிரியும் சீன்ஸ் இந்த படத்துல இருக்கு. அதாவது ரியல் டைம்ல டிவிகே சப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து விஜய் எவ்வளவு தொகுதி ஜெயிப்பாரு அப்படின்னு கேட்கும்போது என்ன ஒரு 4 தொகுதி ஜெயிப்பாரு, 5 தொகுதி ஜெயிப்பாரு, 234 தொகுதியிலும் ஜெயிப்பாருங்கிறத ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க. சில பேர் வந்து அந்த நம்பரே தப்பா சொல்லியிருப்பாங்க.
அதிகமாலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சீனும் இந்த படத்தில் இருக்குது. எங்கள் தலைவர் வந்து 5 தொகுதியில் ஜெயிச்சு சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ரஜினி விஜயை தாண்டி சீமானையுமே ட்ரால் பண்ணுற மாதிரிலாம் ஒரு கேரக்டர் இருக்கும். அதாவது டீசர் பார்க்கும்போது ரெடின் கிங்ஸ்லி தான் அந்த கேரக்டர் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அவர் கிடையாது, வேற ஒரு கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நட்டியை வந்து ஆதரிக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா வந்து நம்ம கூட வரல அப்படின்னு செய்வினை வைக்கிற மாதிரிலாம் சீன் வச்சிருக்காங்க. கமலஹாசனையுமே போகிற போக்கில் ஒரே ஒரு இடத்துல வந்து தட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆளுங்கட்சியே வந்து உங்களுக்கு நாங்கள் ராஜ்யசபா சீட்டு தரோம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் வந்து டைலாக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த படத்தில் இருக்கு. இந்த படமா பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சீன்ஸ் வந்து இவங்க ரொம்ப வேகமா அவசரமா எடுத்த மாதிரி தான் ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு. தம்பிராம அப்ப நான் சொல்ற 3வது தான் ஜனவரியில நடக்கிறதெல்லாம் பார்த்துருப்பாங்க தம்பிராமே. அப்ப தம்பிராமே நீங்க கதை எழுதல, கதை எடுத்திருக்கீங்க. டக்குன்னு பார்த்து இது ஒரு பிரச்சனை. நீங்க எழுதிட்டு போகும்போதே தளபதிக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது ஆஹா அப்படின்னு கண்டென்ட் நினைச்சுக்கிட்டு எழுதி, ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக ஷூட் பண்ணியிருக்கீங்க பாருங்க. ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் இந்த கதையை எப்பயோ எழுதி முடிச்சு படமாக எடுத்துட்டோம். நாங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நிஜத்தில் வந்து நடந்தது, எங்களுக்கே ஆச்சரியமா இருந்ததுங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தா அப்படிலாம் தெரியல. இப்படி ஒன்று நடந்திருக்கு, இதை இந்த படத்துக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆட் பண்ண மாதிரி தான் இருந்தது. தமிழ் சினிமாவில் நிறைய பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு, ஆனால் அதில் ஒரு சிலது மட்டும்தான் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. இவங்க இந்த படத்தை என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க, எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்பூஃப் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்பூஃப் ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தோடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் எங்கேயுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸோடைய கரண்ட் சினாரியோ, இப்போ என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கோ அது எல்லாத்தையும் தூக்கி தான் உள்ளே போட்டிருக்காங்க. அந்த வகையில் இவங்க வந்து இப்போ ஒரு கட்சியும் இவங்க விட்டு வைக்கல, எல்லா கட்சியையும் இந்த படத்தில் வந்து ஸ்பூஃப் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பூஃபும் நல்லா பண்ணியிருக்காங்க, ரசிக்கும்படி இருக்குது அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயை ஸ்பூஃப் பண்ண தெரியுது, ரஜினியை ஸ்பூஃப் பண்ண தெரியுது, கமலை ஸ்பூஃப் பண்ண தெரியுது, சீமான் வரைக்கும் போய் ஸ்பூஃப் பண்ண தெரிஞ்ச இவங்களால முக்கியமான 2 பெரிய கட்சிகளை இவங்க பெருசாக சீண்டவே கிடையாது. அதாவது காமிச்சிருக்காங்க 2 கட்சி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க, ஒருத்தங்க டிவி கொடுக்குறாங்க, ஒருத்தங்க மிக்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸை தான் வந்து ஸ்பூஃப் பண்ணியிருப்பாங்க. மக்கள் வந்து இவங்க கிட்ட இதையும் வாங்கிக்கிறாங்க, அவங்க கிட்ட அதையும் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே தவிர, மற்றபடி ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகள் இவங்க பண்ண சம்பவங்களை வச்சு ஸ்பூஃபோ அந்த மாதிரி எதுவுமே வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. சரி, இந்த மாதிரி பொலிட்டிக்கலான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு படமாக பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலுமே ஒரு படம் பார்த்த ஃபீலே இந்த படம் கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. பாசிட்டிவ்ஸை விட நெகட்டிவ்ஸ் தான் ரொம்பவே அதிகம். ஆக்சுவலாக இந்த டீம் என்ன நினச்சிருக்காங்க, என்ன பிளான் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே உள்ள தூக்கி போட்டு ஒரு படமாக எடுத்துடலாம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இது ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலாக வந்து அமைஞ்சிருச்சு. படத்துக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடச்சிது. ஸோ அதை வச்சு இந்த படத்தை வந்து பார்க்க வச்சிடலாம், பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சாங்க போல. ஆனால் அது நடக்கலை. ஸோ மொத்தமாக இந்த தங்க நட்சத்திரம் 2026 எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக தான் இருந்துச்சு. பார்க்கணுமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே இந்த படம் பார்த்து முடிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்கலாமா வேணாமான்னு தெரியலையே. இப்போ தாக்கப்பட்டாருங்கிறீங்க. ஆனால் என்னெல்லாம் சொன்னாங்க, அது இல்லை, அது தாக்கப்படலை, அது நாங்கள் வேற ஒருத்தரை மனசாக நினச்சிக்கிட்டு தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணோம், அது போட்டு பார்த்தா இவர் மாதிரி இருக்குது, அவர் இவருன்னாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன், ஏதோ ஒரு தியேட்டர் விசிட்லேயோ இல்லை ப்ரெஸ் மீட்லேயோ தெரியல, தம்பிராமையெல்லாம் பேசும்போது அவர் சொல்கிறாரு, எப்படி சுற்றி வர்றாங்கன்னா இந்த விஜய் ரசிகர்கள் தான் நெருக்கடிக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கமெண்ட்ஸில் வந்து பல பேர், ஏண்டா நீங்கள் எங்களை நோண்டுனா நாங்கள் என்னடா பண்ணுறது, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வேறு படம் எடுக்கலாம், எங்களை நோண்டுற மாதிரி படம் எடுத்தால் அதுக்கான ரியாக்ஷன் வரத்தான் செய்யும், ரியாக்ஷன் வந்த உடனே அப்படியே பழைய தூக்கி எங்கள் மேலே போடுறது அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. படம் ரிலீஸுக்கு முன்னாடி நீங்கள் படத்தை பார்த்துட்டு என்ன வேணாலும் சொல்லுங்கள், நீங்கள் முதல் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள், அதுக்கு முன்னாடி நீங்கள் கதையெல்லாம் கட்டாதீங்க. சரி, பார்த்துட்டு சொன்னால் இந்த விஜய் ரசிகர்கள் இருக்காங்களே தெரிஞ்சுக்கிட்டு தானே எடுத்தீங்க. சரி, எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, எத்தனையோ நடிகர்கள் ரசிகர்கள் இருக்காங்க, ஏன் விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் கோவம் வருது? அப்படி உங்கள் படத்தில் நீங்கள் யாரை தான் காட்டியிருக்கீங்க தெரியவில்லை, என்ன ஏதுன்னு தெரியலை. ஆக மொத்தம் நீங்கள் நினச்ச மாதிரி படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க இந்த எலெக்ஷன் டைமில் விஜயை வச்சு. பட் உங்கள் கண்டென்ட் வீக்காக இருக்கிறதுனால ஓடலை, அதானே?
ஆனாலும் தம்பி ராமையா மேலே எனக்கு ஒரு டவுட், அவர் பெரிய மந்திரவாதியாக தான் இருக்கு. அதான் அவர் எப்பயோ எடுத்திருக்காரு அந்த படத்தை, எப்பயோ எடுத்த படத்தை ஏன் சார் ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணுறீங்க? எப்பயோ எடுத்துட்டீங்கல்ல, ஜனவரிக்கு பொங்கல் வந்துச்சு அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்ல. அது எலெக்ஷன் அப்போ அந்த எலெக்ஷன் டைமில் அதை ரிலீஸ் பண்ணுவோங்கிறதெல்லாம் வந்து பிளான் தான். ஊற்றிக்கிச்சா தெரியல, நான் இன்னும் படம் பார்க்கல, ஓடிடியில் வந்தால் தான் பார்க்கணும். ஏன்னா இவர் சொன்னதுக்கப்புறம் தியேட்டருக்கு போய் ஒரு 50 ரிங்கெட்டை செலவு பண்ணுறதுல மனசு இல்லை சார். கொஞ்சம் ஆகவாகன்னு சொல்லியிருந்தாங்கனாலாவது பரவாயில்ல, கொஞ்சம் காமெடியாக இருக்குது பார்க்கலாங்கிற மாதிரி. இது தெரியல. எனிவேஸ், ஆனால் வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.